ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா? டியூப் மினிஸ்டர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூடியூப் பீட்டா வெர்ஷனில் நம்ம எப்படி காப்பிரைட் ஸ்ட்ரைக், காப்பிரைட் கிளைம் நம்மளுடைய வீடியோக்களுக்கு வந்திருக்கின்றதா என்பதை செக் செய்யலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டியூப் மினிஸ்டர் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கிறங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ண உடனே ரைட் சைட் டாப்பில் உள்ள 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எனபிளில் இருக்குது. எனபிள் இல்லாட்டா நீங்கள் அதை எனபிள் பண்ணிக்கிறங்க. அதை நீங்கள் எனபிள் பண்ணதுக்கப்புறம் குரோமுடைய சர்ச் பாரில் போய் யூடியூப் டேஷ்போர்ட் அப்படின்ட்டு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே இந்த மேலே கொடுக்கப்பட்டுள்ள முதல் ஆப்ஷன்ஸ், முதல் வெப்சைட், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எந்த ப்ரௌசருக்குள்ளே போகணும்னு கேட்கும். நீங்கள் குரோம் ப்ரௌசரே சூஸ் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது. சூஸ் பண்ண உடனே உங்களுடைய யூடியூப் பீட்டா வெர்ஷன் டேஷ்போர்டு இங்கே வந்துடும். இங்கே கீழே பாருங்கள், லெஃப்ட் சைடு கீழே கார்னரில் செட்டிங் கியர் ஆப்ஷன் போட்டுருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே இங்கே செட்டிங்ஸ் 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜெனரல், சேனல், அப்லோட், டிஃபால்ட்ஸ், பெர்மிஷன், கம்யூனிட்டி. இதில் 2வது ஆப்ஷன் சேனலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அட்வான்ஸ்டு செட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். பேசிக் இன்ஃபோ, அட்வான்ஸ்டு செட்டிங், பிராண்டிங், ஃபீச்சர், எலிஜிபிலிட்டி அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் அட்வான்ஸ்டு செட்டிங் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதர் சேனல் செட்டிங்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது கீழே யூடியூப் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் ப்ளூ கலரில் கொடுத்துருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ப்ரௌசர் ஆப்ஷன்ஸ் கேட்கும். எந்த ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணணும்னு நீங்கள் க்ரோமே கொடுத்துக்கிறங்க. க்ரோம் கொடுத்து உள்ளே போன உடனே அந்த டேஷ்போர்டு வந்துடும். இங்கே பாருங்கள், உங்களுடைய யூடியூப் லோகோ போட்டு இங்கே ஆப்ஷன்ஸ் வரும். எடிட் ஆன் கூகுள் அப்படின்னு இருக்கும். அது கீழே வந்துட்டு சேனல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். இங்கே தான் உங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், உங்களுடைய யூடியூப் வீடியோக்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அண்ட் காப்பிரைட் கைட்லைன் ஸ்ட்ரைக் 2க்கும் உட்படுத்தப்பட்டிருக்கின்றதா என்பதை பற்றி இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கிற முடியும். நீங்கள் போட்டுக்கிற வீடியோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு உட்பட்டதா, காப்பிரைட் கிளைம் ஸ்ட்ரைக்கு உட்படுதா என்பதை பற்றி இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி நீங்கள் போட்ட வீடியோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் மேலே கொடுத்துருக்கு பாருங்கள், சேனல் வயலேஷன், அங்கே 0/3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு காட்டிடுவாங்க நீங்கள் எத்தனை வீடியோ போட்டிருக்கீங்க. 3 வீடியோ தான் உங்களுக்கு அலௌடு. 3 வீடியோ வரைக்கும் அலோட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுடைய சேனலுக்கு அவங்க ஏதாவது கேன்சல் பண்ணுறாங்க பண்ணுவாங்க, தடை விதிக்கிறாங்க விதிப்பாங்க. அதே மாதிரி காப்பிரைட் கிளைம் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக், அதுக்கு 3 தான் அலௌடு. அது இங்கே வந்திருக்கான்னு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 0/3 அப்படின்னு போட்டு பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் செஞ்சு செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான், வெரி சிம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை நீங்கள் என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.